அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது சென்னையிலிருந்து டெல்லி புறப்பட்ட இருக்கிறார். அதாவது அவர் டெல்லி செல்வதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக டெல்லி செல்வதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் பாஜகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அமித்ஷாவை சந்திப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்பிருந்தே அவர் தொடர்ந்து தெரிவித்து வரக்கூடிய ஒரு நிலையில் கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்னதாக செய்தியாளர் சந்திப்பின் பொழுது 6 மாதங்களுக்கு பின்பு பாஜக கூட்டணியா அல்லது அதிமுக யாருடன் கூட்டணி என்பது இறுதி செய்யப்படும் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார். அதாவது தொடர்ந்து பாஜக கூட்டணியில் இல்லை என்ற கருத்தில் இருந்து பின்வாங்கி 6 மாதத்திற்கு பிறகு என்ற ஒரு பதிலை அவர் தெரிவித்திருந்த ஒரு நிலையில் இன்றைய தினம் அவர் டெல்லி செல்லக்கூடிய ஒரு நிலையில் பாஜகவினுடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய அமித்ஷாவை சந்திப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிலும் அதனைத் தொடர்ந்து டெல்லியில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தையும் நேரில் சென்று பார்வையிட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த 20 நாட்களுக்கு முன்னதாக டெல்லியில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தை சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்திருந்தார். இந்த நிலையில் அந்த அலுவலகத்தை நேரடியாக சென்று பார்ப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அதே அலுவலகத்தை பார்த்த பிறகு அமித்ஷாவையும் இன்று இரவுக்குள் சந்திப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய டெல்லி பயணம் என்பது தற்பொழுது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று கடந்த தேர்தலுக்கு முன்பிருந்து, அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பிருந்து கூட்டணி முறிவான நிலையில் மீண்டும் டெல்லி எடப்பாடி பழனிசாமி செல்வது பாஜக கூட்டணியோடு மீண்டும் அதிமுக இணைகிறதற்கான அந்த முகாந்திரமாக இருக்கலாமா என்பது குறித்தான ஒரு கேள்விக்குறியும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்லக்கூடிய ஒரு நிலையில் இது அரசியல் வட்டாரத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. டெல்லி செல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவையும் அல்லது பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் யாரேனையும் சந்திப்பாரா, அதற்கான வாய்ப்புகள் அப்பாயின்மெண்ட்கள் ஏதேனும் கேட்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் டெல்லியில், அதாவது சென்னையிலிருந்து 11:15 மணிக்கு செல்லக்கூடிய அந்த விமானத்தில் மூலமாக டெல்லி செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.